எனக்கு பிடிக்கும். இஸ் ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். அதாங்க அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னா மேஜிக்கல் மூவ்மெண்ட் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறேன். இந்த சீரிஸை நான் யார் சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு கதை போகிற வாக்கில் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைகள் போயிடலாம். காலேஜில் ஒரு சீனியர் கேங் உட்காந்துருக்கு. அந்த சீனியர் கேங்கை நோக்கி ஒரு ஜூனியர் பொண்ணு யார ஆதிரான்னு கேட்டுக்கிட்டு அவங்கள நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தா. அந்த சீனியர் கேங்லேருந்து ஒரு பொண்ணு ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அந்த ஜூனியர் பொண்ணும் உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டா. அப்ப சீனியரோ ஜூனியர் பார்த்து அதெல்லாம் இருக்கட்டும் உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டா. அப்ப ஜூனியரோ என் பேர் ஜான்வின்னா. அதுக்கு அந்த சீனியர் என் பேர் ஆழ்வின் அங்கை, என்ன ஆழ்வின் கூப்பிட்டா போதும்னு சொன்னா. அதே சேம் டைம் பக்கத்துல இருந்த இன்னொரு சீனியரோ என் பேர் விஷ்ணு பிரியா, என்ன விஷ்ணுன்னு கூட்டா போதும்னா. அப்ப ஆழ்வியா இதெல்லாம் என்ன பிறவி அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை பார்த்தாங்க. சரி என்ன ஜூனியர் பொண்ணு இவ்வளவு தைரியமா சீனியர் கேங்க முடியாது நிக்கிற, என்ன என்ன வேணும்னு சொல்லி கேட்டாளா. அப்போ ஜான்வியோ இல்ல ஆதிரான்னு சொன்ன உடனே விஷ்ணுவோ என்ன ஆதிராக்கு என்ன என்ன வேணும்னு சொல்லி கேட்டா. இல்ல ஆதிரா ஏன் காலேஜ் வேன்ல வரமாட்டாங்கன்னு சொல்லி கேட்டாளா. விஷ்ணு அந்த ஜூனியர் பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு இதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் அதை பத்தி கேட்கறேன்னு கேட்டா. அப்போ அந்த ஜூனியர் பொண்ணும் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்று இருந்தாளா. அப்ப விஷ்ணு ஏன்னு சொல்லனா நான் அதை பத்தி உன்ட்ட சொல்ல மாட்டேன்னா. அப்புறம் ஜான்வியோ இல்ல நான் வேன்ல கண்டினியூஸாக வரல, அது ஒரு நாள் அட்டன்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ சீனியர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து என் அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி போட்டு கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்களா. அப்போ நான் அவங்ககிட்ட கெஞ்சி செகண்ட் சான்ஸ் கேட்டேன், அவங்களோ அப்படின்னு சொன்னாலா. என்ன ஆதிராவை வேனில் வர வச்சுட்டா உங்கள் அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களான்னு கேட்டா. அதுக்கு ஜான்வியா ஆமாம் அது மட்டும் இல்லை ஏன் அவங்க வேன் ஃபீஸ் கட்டியுமே வேனில் வர மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டா. இப்போ விஷ்ணுவும் அதை கேட்டுட்டு இப்போ ஏன் அவள் வேனில் வரமாட்டான்றத நீ தெரிஞ்சுக்கணுமா இல்லை அவளை வேனில் வர வைக்கிறதுக்காக அங்கே வந்தியான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஜான்வியோ ரெண்டும் தான். ஃபர்ஸ்ட்டு அவங்க ஏன் வேனில் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன்னா. அதை கேட்ட விஷ்ணு அப்படின்னா நீ காலேஜோட ஃபர்ஸ்ட் டே தான் போகணும், ஃப்ரெஷர்ஸ் டே. அது முதல் முறையாக எங்களோட கனவுகள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இந்த காலேஜுக்குள்ளே நுழைஞ்சோம். காலேஜுக்கு வர்றது என்னோட கனவு மட்டும் இல்லை என் ஃபேமிலியோட கனவும் சேர்த்து. ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர் என் ஃபேமிலியிலே. ஸோ எனக்கு சரி என் ஃபேமிலிக்கும் சரி இது ஒரு ட்ரீம். நிறைய கனவுகளை சுமந்து இந்த காலேஜுக்குள்ளே வந்தேன். ஆனால் என் ஃபர்ஸ்ட் டே அவ்வளோ நல்லாலாம் அமையல. காரணம் நான் ஸ்டடீஸில் அவ்வளோ சூப்பர்லாம் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு படிப்பேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா தான் இந்த காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சிது. இது எப்படி சீனியர்ஸ்க்கு தெரியும்னு தெரியல. அதை வச்சு என்னை ரொம்ப பங்கமாக கலாய்ச்சாங்க. என்கிட்ட சீனியர்ஸ் வந்து எல்லாம் காலேஜுக்கு வரலன்னு யார் அழுதா, என்ன ஒரு உருப்படி மட்டும் இருக்கு இன்னொன்று காணா அப்படின்னு அவங்க கேட்டப்போ தான் தெரிஞ்சது நான் மட்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரல, இன்னொரு பொண்ணு வந்திருக்கான்னு. எனக்கு ஆப்ஷன் தெரிஞ்சுக்கிட்டவங்க அவன் ஓடிட்டால அதே மாதிரி நீயும் ஓடி இருக்க வேண்டியதானே, எல்லாம் காலேஜுக்கு வரலன்னு யார் அழுதான்னு சொல்லி கேட்டாங்களா. அதோட மட்டும் இல்லாமல் எனக்கு கதற கலாய்ச்சாங்க, ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. சீனியர்ஸ் மேலே நினைப்பேன்ல, கிடையவே கிடையாது. சீனியர் மேலே கொஞ்சம் கூட வரல, ஆதிரா மேலே தான் கோவமே இருந்துச்சு. ஏன்னா அப்போ நான் என்ன நினச்சேன்னா தனியாக இருந்ததால தான் இவ்வளோ நடந்துச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தா இந்த சுச்சுவேஷனை இன்னும் பெட்டராகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். வருகைக்காக நான் காத்திருந்தேன் ரொம்ப கோவமா. சரி அவள் கண்டிப்பாக வரமாட்டான்னு நினச்சேன். ஏன்னா அது டியூஸ்டே, யாராவது தன்னோட ஃபர்ஸ்ட் டேவை காலேஜில் டியூஸ்டேல ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. ஆனாலுமே வருவாளான்னு வெயிட் பண்ணேன், ஆனால் அவள் வரல. ஸோ வெனஸ்டே வந்தா. ஆதியை அவங்க ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்தா காலேஜ்குள்ளே ட்ராப் பண்ணாங்க. அவங்க அப்பாவோ கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்து அவளை வெட்டிட்டு போனாரு. ஒரு லாவெண்டர் கலர் ஷர்ட் போட்டு வந்தா. எனக்கு அது இன்னுமே ஞாபகம் இருக்கு. அவளை பார்த்த உடனே இவதான் கண்டிப்பா ஆதியா இருக்கணும்னு முடிவு பண்ணி அவ கிட்ட போய் மூஞ்சில ஒரு கொத்து விட்டுட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி ஏன் மண்டே வரலன்னு கேட்டேன். அப்போ அவளோ அவன் ஷர்ட்ல இருந்து கையெடுத்து என் கையை முறுக்கி பின்னாடி வச்சு இன்னொரு தடவை இப்படி பண்ண நான் அவனை கொன்னுடுவேன்னா. அப்ப நான் அவகிட்ட ஏன் மண்டே வரலன்னு மறுபடியும் கேட்டேன். அப்ப அவளோ இனிமே அவனை விட்டு போக மாட்டேன்னா. நான் அவகிட்ட அப்ப என் கையை விடலாம் இல்லைன்னு. அவளோ என்னை பார்த்து சிரிச்சுட்டே என் கையை விட்டா. அப்புறம் அவளோ விஷ்ணு பிரியா கரெக்டான்னா நானும் ஹோமன்னு சொன்னேன். தென் அவளோ என் பக்கத்துல இருக்காளே ஆழ்வி, என் பக்கத்துல போய் உட்காந்தா. தென் அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆனோம். அது செமஸ்டர் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் வேன் ஃபீஸை பற்றி விசாரிப்பாங்க. ஒரு நாள் வேனில் அட்டண்டன்ஸ் படி ஃபீஸ் கட்டியிருக்கோமா என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபீஸ் கட்டல, ரொம்பவே பயந்தேன். நான் பயந்ததுக்கு ஏற்ற மாதிரியே வேன் ஃபீஸ் கட்டாமல் மாட்டினேன். நான் வேனை விட்டு கீழே இறங்கி ஃபீஸ் கட்டாதவங்களோட நிற்க வச்சாங்க. இப்போ அதே சேம் டைம் அந்த சீனியர்ஸ் வந்தாங்க. இப்போ ஃபீஸ் கட்டாதவங்களோட நான் நிற்கிறத பார்த்துட்டு ரேட்டும் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும், டியூஷன் ஃபீஸும் மேனேஜ்மெண்ட்டே கொடுக்கும், ஃபீஸையுமா மேனேஜ்மெண்ட்டே கொடுக்கணும், உழைங்கடா உழைச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எங்கிருந்து ஆதி இதெல்லாம் கேட்டான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆதியோ காலேஜ்ல வரமாட்டா. ஏன்னு நானும் அவகிட்ட கேட்டது கிடையாது. அதே சேம் டைம் என்ன இங்க கும்பலா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே பிரின்சிபல் அங்கே வந்துட்டு இருந்தாரு. வந்த உடனே அங்க
ஆதி வந்தா. ஆதி பிரின்சிபல் கிட்ட போய், என்ன பிரின்சிபல், வரப்போற டோர்னமெண்ட்ல நம்ம காலேஜ் வின் பண்ணுமான்னு சொல்லி கேட்டா. அப்ப அவரு கண்டிப்பானாரா. அதை கேட்ட ஆதியோ, நாங்க வின் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்டா. அப்ப அவரு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாரு. இவ்வளோ நாங்க கேட்டா கிடைக்குமான்னா. அப்ப அவரு, நீங்க என்ன கேட்டாலும் என்னால என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணி தருவேன்னு பிரின்சிபல் சொன்னாரா. அப்ப அவளோ, உங்களால முடியும், என்னால மட்டும்தான் முடியும்னா. இப்ப பிரின்சிபல் என்ன வேணும்னு சொல்லி கேட்டாரு. இல்ல பிரின்சிபல் சார், சீட்டு டியூஷன் ஃபீஸும் ஓசியில கிடைச்சா மட்டும் போதுமா, எங்களுக்கு வேணும், ஓசியில வேணும், என்ன பண்றது, ஓசியில சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சே, என்ன கிடைக்குமான்னு சொல்லி கேட்டாளா. அப்ப அந்த பிரின்சிபலோ கண்டிப்பா கிடைக்கும்னாரு. உடனே வேன் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் வேன்ல வருவான்னு சொல்லிட்டு அது என் கையை பிடிச்சி எடுத்துட்டு போனா. என்ன ரூல்ஸை மறந்துட்டியா இல்ல மீறியா, ஸ்டூடெண்ட்ஸ் டூ வீலர் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அது கேட்ட ஆதியோ, லைசன்ஸை வச்சிருக்கவங்க டூ வீலர்ஸ் ஓட்டலான்னு கவர்மெண்டே சொல்லியிருக்கு. அப்புறம் லைசன்ஸ் இல்லாதவங்க பேரண்ட்ஸோட கண்காணிப்புல வண்டி ஓட்டலாம். என்ன பிரின்சிபல் சார் மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டா. அதுக்கப்புறம் அவரால் என்ன பேச முடியும், அவர் அமைதியா இருந்தாரு. வீரமா சவால் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்காக எஃபர்ட் போடணும்ல. கிரவுண்ட்ல பயங்கரமா நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ப்ராக்டிஸ்ன்றமே என்ன கேம் தான் விளாடுறீங்கன்னு கேட்குறேன்ல. அது ஒன்றும் இல்லை, காலேஜுக்குன்னு சொந்தமா ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு. அந்த டீம்ல நாங்கள் போய் விளாட்றோம். ஒரு பவுலர் நம்ம ஆதி ஒரு பக்கா ஆல்ரவுண்டர், செம்மையா விளாடுவான்னா. அதை கேட்ட ஜான்வி, என்ன டோர்னமெண்ட்டை வின் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டா. அதை கேட்ட விஷ்ணு, இரு ஏன் அவசரப்படுற, ஃபுல்லா சொல்றேன். நாங்க கிரவுண்ட்ல மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோமா, இப்ப சீனியர்ஸ் அங்க வந்தாங்க. ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க, கிளாஸ் ரூம்ல போய் ஜாலியா இருக்கலாம்ல. பாருங்க வெயில் கூட டூ மச்சா இருக்கு, கிளாஸ்க்குள்ள போனீங்கன்னா ஃபேனை போட்டு ஃபேன் கீழே அப்படி ஜாலியா இருக்கலாம்லன்னாங்க. இப்போ ஓரமா ஆதிரா த்ரோ ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தாளா. ஸோ அங்க இருந்து பாலை ரொம்ப வேகமா சீனியர்ஸ் நோக்கி வீசினா. அவங்களோ ரொம்ப கோவமா ஆதி கிட்ட போனாங்களா. அப்ப அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஆதி அவங்க அவகிட்ட போறதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமா இவர்கிட்ட ஓடி வந்தா. ஏதாவது அடிச்சு மாஞ்சிக்க போறாங்கன்னு ஆதியை பிடிச்சி எடுத்துட்டு போனேன். இப்படிதான் எங்களுக்குள்ள பயங்கரமா முட்டிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னா. ஜான்வியோ, டோர்னமெண்ட்ல வின் பண்ணீங்களா என்னன்னு சொல்லுங்கன்னா. விஷ்ணுவோ, அது எப்படி வின் பண்ணாம போ, நாங்கதான் டோர்னமெண்டோட வின் அப்படின்னு சொன்னாலா. அது கேட்ட அப்புறம் வேன் ஃபீஸ் தான் கிடைச்சது இல்ல, ஏன் வேன்ல வர மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டா. அப்ப விஷ்ணுவோ, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நாங்கள் டோர்னமெண்ட் வின் பண்ணதுக்கப்புறம் பெங்களூர் டீம் அவங்க டீமில் ஜாயின் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. எங்களை பத்திரமா கூட்டு வரதுக்கு மேனேஜ்மெண்ட்டோ அசிஸ்டன்ட் பிரின்சிபலை தான் சார்ஜ் பண்ணாங்கன்னு சொன்னா. அதை கேட்ட ஜான்வி, என்னது அசிஸ்டன்ட் பிரின்சிபலான்னா. விஷ்ணுவோ, ஆமாம், நாங்கள் பெங்களூர் போனோம். ஜான்வி, அதுக்கு எது பெங்களூர்ல இருக்க ட்ரைனிங் கேம்ப்க்கு போனீங்கன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு விஷ்ணுவோ, ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கு, கேம்புக்கு மட்டுமான்னு கேட்டா. அது எப்படி சொல்றது, கேம்புக்கு மட்டும் பெங்களூர்ல போய் போக முடியுமா, பெங்களூர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய பிளேஸ் இருக்குல்ல. ஒரு நாள் நைட் யாருக்கும் ஆசை வர மாதிரி எங்களுக்கும் பார்ட்டி போக ஆசை வந்துச்சு. அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. பெங்களூர் டீம் நெக்ஸ்ட் நடந்த டோர்னமெண்ட்ல செகண்ட் பிளேஸ் வந்து இருந்தது. ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் நம்ம அசிஸ்டன்ட் பிரின்ஸையோட சேர்ந்து அந்த பார்ட்டியில ஜாயின் பண்ணோம். சாரே போகும்போதே எங்களை குடிக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட்டு போனேன். ஆனா அவர் சொன்னதை நாங்க கேட்போமா என்ன. உள்ள போன உடனே ஒரு கிளாஸ் காய்ச்சி எடுத்து கல்ப் அடிச்சேன். ஆதி நானும் ஃபுல் போதையானதுக்கு அப்புறம் அவருக்கும் ஊத்தி கொடுத்து குடிக்க வச்சோம். ஃபுல்லா அசிஸ்டன்ட் பிரின்சிபலுமே ஃபுல் போதையானாரு. என்னோடனே அவரை பிடிச்சி ஓவரா பேசுவியான்னு சொல்லி வாயிலே வச்சேன். அது எப்படி போதும் பாருங்க, 2 பொறுக்கி பசங்க. ஆமா, நாங்க பொறுக்கி தான். என்ன இப்போ ஓர பேசுவியா பேசுவியா இந்த வாய் தானே எங்களை திட்டுதுன்னு சொல்லி நாங்க அவர் வாய் மேலே வச்சு வெளுத்தோம். அதுக்கப்புறம் ஆதி அவரை பிடிச்சி, நீ தானே எப்ப பாரு இந்த காதல் படம் வில்லன் மாதிரி, அவளை விடாதீங்க, அவளை கொல்லுங்க, அவனை வெட்டுங்கன்னு வருத்தப்படா வாலிப சங்கத்துல அந்த காமெடி வில்லன்னு சொல்லுவானே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரை போட்டு செம்மையா வெளுத்துட்டா. அதை கேட்ட ஜான்வியோ, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு, நாங்க திரும்ப ரிட்டர்ன் நம்ம ஊருக்கே வந்தோம். ஜானவி அசிஸ்டன்ட் பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்காம இருந்தாரு சொல்லி கேட்டா. அந்தாலே இப்படி போட்டு கொடுக்காம இருப்பான். வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல அவருக்கு தான் போன் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணாரு. நாங்களும் காலேஜுக்கு ரொம்ப பயந்து போனோம், வீட்டை டர்ன்னு கிளிக்க போறாங்கன்னு. ஆனா நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல. அது கேட்ட ஜான்வி, ஒண்ணுமே நடக்கலையான்னா. எப்படி ஒண்ணுமே நடக்காம இருக்கும், நடந்துச்சு. நாங்க காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் பிரின்சிபல் எங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ பனிஷ்மெண்ட்டோ ஏன் வார்னிங் கூட கொடுக்கல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அசிஸ்டன்ட் பிரின்சிபல் ரூம் போயிட்டு பிரின்சிபல் கிட்ட, சார் இவங்க 2 பேரால நம்ம காலேஜோட ரெப்புடேஷனே போக போகுது, காலேஜோட கெட்ட பேரே இவங்க தான், ஒரு நாள் நம்ம காலேஜ் கெட்ட பேர் வாங்கி தந்தே தருவாங்க,
இது மட்டும் இல்லாம அவங்க என்ன அடிச்சிருக்காங்க, குடிக்கிற பழகு இருக்கு, முறுக்கி பசங்க, அவங்களை இன்னும் எப்படி இந்த காலேஜ்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு பிரின்சிபலோ இருங்க இருங்க எதுக்கு கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அதுக்கு அசிஸ்டன்ட் பிரின்சிபலோ சார் அவங்க என்ன அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாரா. அதுக்கு நம்ம பிரின்சிபலோ ஃபர்ஸ்ட் அவங்கள நீ பார்ட்டிக்கு போக விட்டுருக்க கூடாது, போக விட்டுட்ட, நீயும் பார்ட்டிக்கு போயிருந்துருக்க கூடாது, போயிட்ட, சரி அவங்கள நீ குடிக்க விட்டுருக்க கூடாது, குடிக்க விட்டுட்ட, சரி நீயாவது குடிக்காம இருந்திருக்கணும், நீயும் குடிச்சிட்ட, அவங்களுக்கு உனக்கு சரிசமமா ஆயிப்போச்சு, என்ன அடிச்சிட்டான் கடிச்சிட்டான்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நீ சொல்றல நம்ம காலேஜ் அசிங்கப்படுத்த போறாங்க, நம்ம காலேஜ் அவமானப்படுத்த போறாங்கன்னு, இன்னைக்கு நம்ம காலேஜோட பெருமையை அவங்க தான், நியூஸ் பேப்பர் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரை காட்டி பாரு இந்த காலேஜ் சேர்ந்த 2 பேர் சொல்லி காலேஜ் நேமே பெருமைப்படுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் நேம் நியூஸ் பேப்பர்ல வந்ததே இல்ல. வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா ஒரு குட் நியூஸ்ல வந்ததே கிடையாது. ஏன் ஸ்டடீஸ்க்காக கூட வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் தான் நம்ம காலேஜ் நேம் நியூஸ் பேப்பர்ல கொண்டு வந்திருக்காங்க. காலேஜோட ப்ரைடே இவங்க தாயா. இவங்க எப்படி எதுக்கு சொல்ற. அது மட்டும் இல்லாம சின்ன பசங்க ஒவ்வொரு கத்துப்பாங்க. நம்ம காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாதா, போய் வேலையை பாருன்னு சொல்லி பிரின்சிபல் அனுப்பிச்சு விட்டாரு. அசிஸ்டன்ட் பிரின்சிபலுக்கு நல்லாவே தெரியும் அவங்க 2 பேரையும் ஒரு வேலையை அனுப்ப மாட்டாரு. ஏன்னா பிரின்சிபல் அவங்களும் ஒரே டிபார்ட்மெண்ட், எப்படி ஒரு சொந்த டிபார்ட்மெண்ட்டே விட்டு கொடுப்பாரு. இது வரைக்கும் பிரின்சி அசிஸ்டன்ட் பிரின்சிபலோட பேச்சை மீறினதே கிடையாது. ஏதாவது சொன்னார்னா ஓகேன்னு சொல்லி அதை பண்ணுவாரு. இந்த டைம் நோ சொல்லிட்டாரு. அதோட மட்டும் இல்லாம அவருக்கு அங்க எந்த ஒரு பவருமே இல்லாம போயிடுச்சு. ஸோ அவர் ரொம்ப கோவமாயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்க்குற இடத்துலலாம் எங்களை திட்டிட்டு தான் இருந்தாருன்னு எல்லாத்தையும் கேட்டுருந்த ஜான்வி. அதான் ப்ராப்ளம் சூப்பராக சால்வ் ஆயிடுச்சுல்ல, ஏன் வேனுக்கு நீங்கள் வரதில்லைன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு விஷ்ணுவோ அதுக்காக எங்களுக்கு ரீசன்ஸ் இருக்குன்னா. அதுக்கு ஜான்வி என்ன ரீசன் சொல்லி கேட்டாளா. என்ன ரீசன் ஒன்றும் இல்லை, இப்போ காலேஜ் டிரைவர் ஒரு ட்ரங்க் அடிக்ட், அவர் எப்பயும் குடிச்சு தான் வண்டி ஓட்டுவார், அவங்க நம்ம உசுரா கொசராக கேட்குறாங்க, அந்த வேனில் போய் உசுறு விட சொல்கிறியான்னா. கேட்ட ஜான்வி என்னது குடியார டிரைவரா அப்படின்னு சொல்லி பதறினா. விஷ்ணு ஆமா ஏன் அவனுக்கு தெரியாதா, இது வரைக்கும் நம்ம 4 நம்பர் வேனுக்கு மட்டும் 14 டிரைவர் மாறி இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம ஆதிதான். இன்னைக்கு டிரைவர் இல்லாம வேன் நிக்கிறதுக்கு காரணமும் நாங்க தான் அப்படின்னு சொன்னா. அப்ப ஜான்வி விஷ்ணு கிட்ட இப்போ அதில் என் கூட வரமாட்டாங்களா, அவங்க வரலன்னா வேன்ல என்ன யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதோட மட்டும் இல்லாம என் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அது என் வீட்டில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், வரமாட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப பாவமா கேட்டாளா. அப்ப அங்க படுத்திருந்த ஒரு பர்சன் எழுந்து நின்று வா போலன்னு சொல்லி கூப்பிட்டா. ஆதிராவை தான் கூப்பிட்டேன், நீங்க யாருன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு விஷ்ணுவோ நீ யாரை தேடி வந்தியோ அவளே வதாமான்னா. ஜான்வியோ நீங்க தான் ஆதிராவான்னு கேட்டா. அப்ப இவ்வளோ இல்ல ஆதிரா இல்ல ஆதிராவாணி வா போலன்னு சொல்லி கூப்பிட்டு போனா. ஈவினிங் வேனை நோக்கி ஆதிராவரை பார்த்துட்டு இந்த வேனுக்குள்ள வந்தவங்க எல்லாருமே பயந்தாங்க. கூட அந்த ஜான்வி பொண்ணுக்கு பார்த்துட்டு இன்னுமே பயந்தாங்க. அதுக்கு காரணம் ஏற்கனவே டிரைவர் எல்லாம் நிக்குது, இவ்வளவு வந்து பிரச்சனை பண்ணா இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு 6 மணியாக போதோ இல்ல 8 மணியாக போதோன்னு நினைச்சு பயந்தாங்க. ஆதி வேனுக்குள்ள ஏறி இந்த பொண்ணை யாரு வேன்ல அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னது, அதெல்லாம் இருக்கட்டும் என்னாச்சு, வேன்ல உட்காந்துருக்கேன், அது பேர் 7ஆம் நம்பர் போலாம், இதுல பாத்தி 2ஆம் நம்பர் போலாம், ஒரு மத்தவங்க 5ஆம் நம்பர் போலாம்ல, உட்காந்துருந்தா என்ன அர்த்தம், ஆணுக்கு டிரைவர்லாம் கிடையாது, ஜான்வி உள்ள போய் உட்காருன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு உள்ள அனுப்பி விட்டா. ஜான்வியோ உள்ள போகாம பயந்து போய் நின்று இருந்தாளா. பாதிரா அந்த வேன்ல இருந்தவங்க எல்லாருமே முறைச்சு பார்த்தா. அங்க இருந்து பொண்ணு வந்து ஜான்வி வா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்கார், என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவளுமே போனா. பாதியும் அவங்கள பார்த்து அவட்ட நியூ டிரைவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அவ வேன்ல இருந்து கேரிங் வந்தா. விஷ்ணு ஆதிக்கிட்ட ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா. என் அடுத்த நாள் என் சொந்தக்கார பையனை அவ காலேஜ் கேம்பஸ்குள்ள பார்த்தா. வந்துட்டு போய் என்னடா நீங்கன்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த பையனும் இல்ல நம்ம ஏரியாவுக்கு வேன் வருது இல்ல அப்படின்னு சொன்னானா. அதுக்கு இவ்வளோ ஆமா ஏரியாவுக்கு வேன் வருது அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவனும் நம்ம ஏரியாவுக்கு வேன் வருது இல்ல அந்த வேன் டிரைவரா நான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன்னா. அதை கேட்ட உடனே செம்ம கோவமாயி அவனை கையோட இழுத்துக்கிட்டு பிரின்சிபல் ரூம்குள்ள போனா. உள்ள போனவ பிரின்சிபல் கிட்ட உங்களுக்கு இந்த போதகை குடியாரன் இவங்க தான் வேன் டிரைவரா கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கத்துனப்போ அசிஸ்டன்ட் பிரின்சிபல் வந்து ஏன் டிரைவர்லாம் குடிக்க மாட்டாங்களா, குடிச்சா என்ன தப்புன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு இவன் ட்ரங்க் அடிக்ட் மட்டும் இல்ல ஒரு மர்டர் கேஸை ஆக்சிடென்ட் சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இஸ் அ மர்டர்னு சொல்லிட்டு அது பிரின்சிபல் ரூம்குள்ள இருந்து வெளியே வந்தா. வெளியே போனதுக்கு அப்புறம் பிரின்சி சொல்றது உண்மையானு சொல்லி அவங்ககிட்ட கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னானா. கேட்டவனே பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி அவளை ஃபயர் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் பிரின்சிபல் பார்த்து ஒன்று குடியாரனை கூப்பிட்டு வரீங்க அப்படி இல்லைன்னா கொலகாரனை கூப்பிட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல டிரைவரே கிடைக்காதான்னு சொல்லி கேட்டாரா. அதுக்கு அந்த பிரின்சிபல் அதுக்கு அசிஸ்டன்ட் பிரின்சிபல் சார் இங்க எங்க சார் குடியாரல டிரைவர் கிடைக்கிறாங்க, பசங்க எல்லாருமே குடிச்சுதானே சுத்துறாங்கன்னா. அதை கேட்ட பிரின்சிபலோ அட்லீஸ்ட் வேலையில இருக்கும்போது குடிக்காதவனை பார்த்து கூட்டு வரலாம்னா, அட்லீஸ்ட் வேலையில இருக்கும்போது குடிக்காதவனை பார்த்து கூட்டு வரலாம்னு சொன்னாரு. இப்ப இங்க இருந்து நம்ம ஆதி கேங் கிட்ட போவோமா, அதனால அந்த ஜூனியர் ஜான்வி கிருஷ்ணா கிட்ட ஏன் நீங்க எப்பவுமே ஊருக்குள்ள மட்டுமே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிறீங்க, ஏன் மத்தவங்க பேச மாட்டீங்க, மத்தவங்க கிட்டே ஜெல்லாகலன்னா. ஆதிராவோ
என்னோட அன்பு புரிஞ்சிக்க என் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் முடியும். மற்றவங்களால என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியாது. இது மட்டும் இல்லை, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண யாராலையும் முடியாது. என் அன்பை புரிஞ்சிக்க என் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் முடியும்னு ஆதிரா சொன்னாலா? அப்போ விஷ்ணுவோ, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண எங்களாலே முடியாதுன்னா சேம் அதான் நான் வந்துட்டல, இனி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம 4 நம்பர் வேனோட நியூ டிரைவர். லைசன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அசிஸ்டன்ட் பிரின்சிபலோ உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு இவ்வளோ, அதான் லைசன்ஸ்ல இருக்கேன்னா. அப்போ ஒரு லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதாது, உன் வாயிலையும் சொல்லுன்னாரு. அப்போ இவ்வளோ, என் பேர் காவியான்னா. அசிஸ்டன்ட் பிரின்சிபல், அந்த 4 நம்பர் வேன் பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஆதின்னு ஒருத்தி இருக்கா, அவளை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னுமே ட்ரபிள். பசங்களாலே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ எப்படி அவளை கண்ட்ரோல் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 நம்பர் வேனை காட்டினாரு. அந்த பாட்டை காவியா, என்ன சார் சின்ன வேனை கொடுக்கீங்கன்னு சொல்லி கேட்டா. இப்போ இவரோ, இருக்கிறதே சின்ன வேனை இல்லை, எனக்கு உண்மையில அவ்வளோலாம் நம்பிக்கை இல்லை. அது காரணம், இங்கே வேற ஆம்பளை டிரைவராலே உங்களை தாக்கு பிடிக்க முடியல, நீ எப்படி தாக்கு பிடிக்க போறன்றதை பார்க்குறேன். 3 மாதம் உனக்கு ட்ரையல் பீரியட். இந்த 3 மாசத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வேனை தரேன்னு சொல்லி 7 நம்பர் வேனுக்கும் காட்டினா. அவ்வளோ, அப்படி என்ன சக்ஸஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அசிஸ்டன்ட் பிரின்சிபலோ, நம்ம வேனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுக்கணும், இதில் வந்தவங்க வேனில் சாயங்காலம் வராங்களான்னு பார்க்கணும், அப்புறம் வேனில் வராதவங்களையும் வர வைக்கணும்னாரு. அது கேட்டு காவியா, வேனில் வராதவங்களா யாருன்னு சொல்லி கேட்டா. வேற யாரு, ஆதி விஷ்ணு அப்படின்னு சொன்னாரா. அது கேட்டாலோ, என்ன 2 பசங்களான்னா. அதுக்கு ஒரு பசங்களில் பொண்ணுங்க, பசங்க பேரில் இருக்கிற பொண்ணுங்க, ஆனால் அவங்களும் ஒரு பசங்க மாதிரி தான். அவங்கள மட்டும் நீ வேனுக்கு வர வச்சிட்டீங்கன்னா 3 மந்த்லாம் சக்ஸஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு எங்கள் வேலையே நான் பர்மனெண்ட் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆதி பைக்கில் ரொம்ப கெத்தாக வரும், அது அவளோட ப்ரைடாகவும் நினைப்பா. அவளை எப்படியாவது வேனுக்கு கொண்டு வந்து அவள் கர்ப்பத்தை அடக்கணும்னு பார்க்குறாரு நம்ம அசிஸ்டன்ட் பிரின்சிபல். இப்போ இந்த இடத்துல இருந்து எந்த ஸ்டோரியை நம்ம காவியா சொல்ற மாதிரி பார்க்கலாம். காவியா அந்த பக்கம் வரும்போது எதிர்ச்சியா நான் நம்ம ஒரு வேனோட டிரைவர்ன்றதை பார்த்தா. அதை பார்த்த உடனே தலைதறிக்க அவங்க கேங் கிட்ட ஓடினா. அவ ஓடி வரதை பார்த்த ஆதி, என்னாச்சு ஏன்டி இப்படி ஓடி வரேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு விஷ்ணு, இல்லை 4 நம்பருக்கு புது டிரைவர் வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னா. அதை கேட்ட ஆதியோ, ஓகே அதுக்கு என்ன போனா, 4 நம்பருக்கு நியூ டிரைவர் வந்திருக்காங்க, அவங்க பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்காங்கன்னா. அது கேட்ட ஆதியோ, பியூட்டிஃபுல்ன்ற ஹேண்ட்ஸம்னு சொல்லணும்னா. அது கேட்ட விஷ்ணு, அழகுன்னு சொல்லாம எப்படி ஹேண்ட்ஸம்னு சொல்ற அப்படின்னாலா. அவள்னு கேட்ட ஆதி, என்னது அவளா, நம்ம காலேஜ்க்கு ஒரு நியூ ஃபீமேல் டிரைவரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாளா. அதுக்கு விஷ்ணுவோ, ஆமா பார்க்க செம்ம அழகா இருக்கான்னு. மொத்த காலேஜ்மே பொண்ணுங்க பசங்கன்னு பாகுபாடு இல்லாம டிரைவர் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் அழகா இருக்கா தெரியுமான்னா. அதே சேம் டைம் நான் இந்த பக்கம், சார் இது பார்க்க ரொம்ப சின்ன வேனா இருக்குன்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் பிரின்சிபலோ, ஃபர்ஸ்ட் நீ இந்த வேனை வச்சு ஓட்டு, ஃபர்ஸ்ட் நீ இந்த வேனை ஓட்டு, இதில் நீ சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் வேன் தரேன், அது இதை விட பெருசுன்னாரு. அதை பார்த்த உடனே டிரைவருக்கோ ரொம்ப ஹாப்பியாச்சு, அதை பார்த்த உடனே காவியாவுக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. அசிஸ்டன்ட் பிரின்சிபல் காவியா கிட்ட, வேனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, காலையில யாராவது விட்டு, அந்த ரூல்ஸ் என்னன்னா காலையில யார் வேனுக்கு வராங்களோ அவங்க ஈவினிங் வரணும், ஸோ நீ டெய்லியுமே அட்டென்ஸ் எடுக்கணும், வேனுக்கு வராதவங்களையும் நீ வர வைக்கணும்னு சொல்லி சொன்னாரு. அது கேட்ட காவியாவோ, வேனுக்கு வராதவங்களா, ஃபீஸ் கட்டியுமே வேன்ல வராம இருக்காங்க, அது யாருன்னு சொல்லி கேட்டா. அதுவா ஆதி விஷ்ணுன்னா, ஆதியும் விஷ்ணுன்னா. அது கேட்ட காவியா, என்னது ஆதி விஷ்ணுவா, ஓ பசங்களான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஒரு பசங்கள்ல பொண்ணுங்க மாதிரி இருக்க 2 பசங்க. விஷ்ணு இருக்காளே அவெல்லாம் ஒன்றும் இல்லை, பசங்க மாதிரி இருக்க பொண்ணுங்க. பசங்க கூட பரவாயில்ல, இவ பசங்க மாதிரி இருக்கிற பொண்ணுங்க. பசங்க மாதிரி இருக்க பொண்ணுங்க, இவங்களை கம்பேர் பண்ணும்போது பசங்களே பரவாயில்ல. சொன்ன ஓரளவு கேட்பாங்க, இது அவங்களோட ஃபீஸாக இருந்தால் பரவாயில்ல, மேனேஜ்மெண்ட்டோட ஃபீஸ். ஸோ அவங்க 2 பேரையும் வேனில் வர வைக்கணும், அது உன் பொறுப்பு, நீ வர வச்சிட்டீன்னா ஜாப்பை நான் இங்கே பர்மனெண்ட் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னார். கேட்ட காவியா, ஃபீஸ் ஏன் வேஸ்ட் பண்ணவங்க, அதனால தான் இதை பண்ணுறேன், உங்களோட ஆஃபருக்காக இல்லை. சரி ஓகே தேங்க்யூண்ணா. அப்போது அசிஸ்டன்ட் பிரின்சிபலோ, ஃபர்ஸ்ட் நீ அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா. அதை கேட்ட காவியாவோ, என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கன்னா. விஷ்ணு இருக்காளே அவள் அவ்வளோலாம் சீனல், ஆதிரா கூட இருக்கிறதால தான் அவள் ரொம்ப ஆடுறா. ஆதிரா வாணி அவள் ஃபுல் நேம், ஆனால் இவங்க கூப்பிட்றது எல்லாமே ஆதி தான். ஆதி ஒரு ரவுடி பொறுக்கி, எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவானே தெரியாது, கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டான். எனக்கு ஒன்று வேணும்னா அது எப்படியாவது அடைவா. அவளை மாதிரி ஒரு அரகண்ட் ஆட்டிடியூட் கேர்ளை உன்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு இன்னொரு ஆட்டிடியூட் கேர்ள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என் மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, இன்னத்துக்கு கொண்டு சளைச்சதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் கரைக்குள்ள போவோம், அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாவே இருன்னு சொல்லி சொன்னாரு. அதை கேட்ட காவியா, டோன்ட் வரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா.
அதே சேம் டைம் விஷ்ணு அந்த பக்கம் மொத்த காலேஜுமே அவ பக்கம் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. பையன் நம்மளும் அவளை போய் பார்க்கலன்னு சொல்லி என் பக்கமா அவளை பிடிச்சி இடிச்சுட்டு வந்துட்டு இருந்தா. அது என்னை பாக்குறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கா. நானும் அவ நியர்ல தான் நின்றுட்டு இருக்கேன். ஆனா என்ன என் மூஞ்சி அவ பார்க்காத மாதிரி ஆப்போசிட்ல திரும்பி நின்றுட்டு இருக்கா. அது என்னை பார்க்க வந்துட்டு இருக்கா. இல்ல விஷ்ணு அவளை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அதுதான் என்ன நடக்க போகுதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதையும் காவியாவும் மீட் பண்ணிப்பாங்களா? அவங்களுக்குலாம் என்ன ஆகும்? கிளாஷ் ஆகுமா, லவ் ஆகுமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபேமிலி பாய்.